இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அவருடைய இழப்புகளுக்கு என்ன வேணாலும் சமாதானம் சொல்ல முடியும், கண்ணீர் ஒடிச்சு கதறி அழுது காட்ட முடியும். பட் அந்த இழப்பு அவங்களுக்கு ஈடு செய்ய முடியும்னா முடியாது. இன்னைக்கு அந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்வது, பரபரப்பை ஏற்படுத்த முயற்சி செய்வது, ஒருத்தர் மேல் ஒருத்தர் குற்றம் சொல்ல முயற்சி செய்வது, இதுக்கிடையில விஜய் அவர்கள் வீடியோவில் நான் பேசுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஆறுதலா வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது உயிரிழந்தவர்கள் ஒரு பக்கம், அதை வைத்து ஒரு அரசியல் நகர்வுகளை நினைக்கிறவங்க ஒரு பக்கம் பொதுமக்களின் பார்வையில் ஒரு வேதனையைத்தான் தரும். திமுகவும் சரி, பாஜகவும் சரி, ஆரம்ப கட்டத்திலிருந்தே விஜய்க்கு ஒரு ஆதரவான கருத்துக்களை முன் வச்சுட்டு வரீங்க. இது கூட்டணி வியூகம் அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல இதை வைத்து பாஜகவும் அதிமுகவும் அரசியல் செய்யறாங்க அப்படின்ற எடுத்துக்கிறதா? விஜய் விஷயத்தை வச்சு போராட்டி அரசியல் பண்ண வேண்டிய நிலை ரெண்டு கட்சிக்கும் இல்ல. தமிழகத்துல எவ்வளவோ சம்பவம் நடக்குது. ஆனா இந்த கரூர் விஷயத்துக்கு தான் பாஜக தரப்புல இருந்து ஒரு குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போய் அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. எதனால இந்த ஆர்வம் பாஜக காட்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது? மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனாரே, கனிமொழி கூட போனாங்களே, அப்ப ஏன் போனீங்க? நம்ம தான் கேட்டோமா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒரு நாட்டில் என்ன நல்லதோ கெட்டதோ நடந்திருக்கு, அதை வந்து ஆய்வு செய்யறது தவறு இல்லை, இது நல்ல பழக்கம். ஆளும் அரசா இருக்கீங்க, மத்தியில ஆள்றீங்க, தமிழகத்திலையும் ஆள்றாங்க, இரண்டு பேரும் உடனடியா களத்துக்கு போய் நிற்க வேண்டியது கட்டாயம், அதை வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அதற்கு மறுநாளே சென்னையில வட சென்னையில அனல் மின் நிலையத்துல கிட்டத்தட்ட 10 பேர் உயிரிழக்கிறாங்க. அதற்கு எந்த ஒரு கட்சி தரப்புலையும் ஒரு உடனடி நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லையே. ஆனா விஜய் அப்படின்னு வரும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். தவறுன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு படமா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, அந்த உள்ள ஓடி எல்லாரையும் தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போய் அப்படி வச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தவறு இல்லைன்னு பார்த்தா அவர் திருப்பி அங்க போய் இறங்கி இன்னும் கூட்டம் மிதிச்சு இன்னும் கூடுதலா 10-20 பேர் சத்தம் என்ன இருக்கும். ரெண்டு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். இந்த சம்பவத்தையே மக்கள் மறந்துட்டு ரசிகர் கூட்டம் திருப்பி போய் அங்க இன்னொரு சம்பவத்தையும் ஏற்படுத்தியிருந்தா நீ என்ன பண்ணுவீங்க? அப்படி கேட்கறவங்களுக்கு இது ஒரு கேள்வி. ஆனா ரெண்டுமே இருக்கு. சார், இந்த சம்பவம் நடந்த மறுநாள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்றாரு அப்படிங்கிறது உடனடியாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. பாஜகவுடைய மூத்த தலைவர்களை தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அவர் சந்திச்சாரா? அந்த மாதிரி எதுவும் தகவல் இருக்கா சார்? அவருக்கு ஏதாவது யாராவது வேண்டியவங்களை பார்க்க கூட டெல்லி போயிருக்கலாம். அப்படியே அரசியல் தலைவர்களை பார்க்க போயிருந்தா கூட அதை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும், என்ன முடிவுக்கு வர முடியும்? ஒரு நாள் ஒரு டெல்லி போயிட்டு வந்தா எல்லா மாற்றமும் வந்துட போகுதா? இதை ஒரு அரசியலாக்க பார்க்கிற முயற்சி வேற, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது வேற. நான் அந்த உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். இதை வந்து ஒரு விஜய் மேல மட்டும் இதை பழி சொல்லிட்டு இதை தாண்டி போக முடியாது. இன்னைக்கும் தண்ணி இல்ல, அங்க ஒரு தண்ணி பாட்டில் கூட கீழே இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறாரு. அந்த ஊர் மக்கள் தானே, இறந்த 39 பேர் எனக்கு தெரியுங்கிறீங்கல்ல, அவங்க தான் தண்ணி கொடுக்கல, நீங்க கூட தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பல விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த கரூர் விஷயம் தொடர்பான அந்த பேச்சு ஒரு வாரத்தை கடந்து இன்னும் ஓயவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். பல தரப்புல இருந்து விமர்சனங்கள் வருது. ஆனா விஜய் தரப்புல இருந்து ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது, அதற்கும் ஒரு மன்னிப்பு அப்படிங்கறது அந்த வீடியோல இல்ல அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா இருக்குது. அதற்கு இடைப்பட்ட நேரத்துல கழக நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் முன்வைக்கிறாரு. விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிச்சுட்டு இருக்காதீங்க, உங்களுடைய வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தொடர்ந்து தாவேக தரப்புல ஒரு சைலண்ட் மோடையே வந்து கையாளுறாங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது. எப்படி எடுத்துக்கிறது சார்? தாவேக தரப்புல அமைதியோட இதை கையாண்டாலும் மற்ற அரசியல் கட்சிகள்கிட்ட இது ஒரு பேசும் பொருளா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் மாத்திருக்கீங்க. அதனால அவங்களோட மற்றவங்க பேசட்டும்னு அமைதியா இருக்காங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அந்த 41 உயிர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது. அவருடைய இழப்புகளுக்கு என்ன வேணாலும் சமாதானம் சொல்ல முடியும், கண்ணீர் ஒடிச்சு கதறி அழுது காட்ட முடியும். பட் அந்த இழப்பு அவங்களுக்கு ஈடு செய்ய முடியும்னா முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி உயர்த்தணும் கனவோட வாழ்ந்திருப்பாங்க. அவங்க கனவெல்லாம் இன்னைக்கு செஞ்சு போயிருக்கு. அதை திருப்பி தர யாராலையுமே முடியாது. இன்னைக்கு அந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்வது, பரபரப்பை ஏற்படுத்த முயற்சி செய்வது, ஒருத்தர் மேல் ஒருத்தர் குற்றம் சொல்ல முயற்சி செய்வது, அதை வைத்து ஒரு இதை தேடிக்கொள்வது, ஒரு இரக்கத்தை அவர்கள் பால் தேடிக்கொள்வது, இப்படி பல்வேறு தரப்புகளும் பல்வேறு இதாக செயல்படுறாங்க. விஜய் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர் வந்தது லேட்டாக வந்தது தவறு, சொன்னதை விட அதிக கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள். காலையிலிருந்து தொலைக்காட்சியில் இதோ வருகிறார் அதோ வருகிறார், ட்ரெயினில் ஏறிவிட்டார், பிளைட்டில் ஏறிவிட்டார், காரில் ஏறிவிட்டார் என்றெல்லாம் தொலைக்காட்சியில் காட்டிக்கொண்டே இருந்த காரணத்தினால் சாதாரணமாக வீடுகளில் இருந்த மக்கள் கூட வேடிக்கை பார்க்க வரக்கூடிய எண்ணத்தில் அந்த இடத்திற்கு வந்து குவிந்து விட்டார்கள் என்றெல்லாம்
எல்லாம் ஒரு பக்கம் குறை சொல்கிறார்கள். ஒரு பக்கம் 50 மீட்டருக்கு முன்பே நாங்கள் நிறுத்த சொன்னோம், அவர் கேட்கவில்லை, கூட்டத்துக்குள்ளே வாகனத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். மரத்திலிருந்து கிளை முறிந்து விழுந்ததில் கீழே இருந்தவர்கள் மேலே விழுந்த காரணத்தினால் சிதறி ஓடி அவர்கள் மேல் மக்கள் கூடியிருந்த மக்கள் மேலே ஏறி மீத்து போன காரணத்தினால் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஒரு பக்கம் தாவேகாவினர் உயர்நீதிமன்றத்திலே சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது முடியாமல் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இதில் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அவர்களை குறை சொல்வதும், திருமாவளவன் போன்றவர்கள் இது ஒரு அவரும் அதே போன்று அவரை குறை சொல்வதும், ஒரு பகுதியில் இருக்கிறவர்கள் இந்த திமுக என்ன செய்தது, ஆளுங்கட்சிக்கு தமிழக அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, யார் வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் கூட்டத்தை கூட்டலாம், எந்த போராட்டம் வேணுமோ நடத்தலாம், எந்த ஆர்ப்பாட்டம் வேணுமோ நடத்தலாம், அதற்குரிய பாதுகாப்பு அங்க இருக்கிற மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது, போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டியது, அமைதியை உறுதி செய்ய வேண்டியது தமிழக அரசுடைய பொறுப்பு. அதிலிருந்து தவறி இருக்கிறார்கள். இது போன்ற பிரச்சனைகள்லாம் எப்படி உருவானது என்றே தெரியவில்லை. மிகப்பெரிய குழப்பமா இருக்கிறது. முழுமையான விசாரணை நடக்க வேண்டும். சிபிஐ விசாரணை வந்தால் தான் தெரியும் என்றும் எதிர்க்கட்சிகள் சொல்லி இருக்கிறது. பாஜக தலைவர் கூட இன்றைக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார், இது விபத்து இல்லை, இது ஒரு படுகொலை சம்பவமாக கூட நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால இங்க இருக்கிற ஒரு நபர் நீதியரசருடைய அருணா ஜெகதீசன் அவருடைய ஆணையம் இன்னும் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கல. இப்போ அதற்கு 1 மாசமோ 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள சமர்ப்பிக்கணும்னு. மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் கேஸ்ல இருக்கு. இதுக்கிடையில விஜய் அவர்கள் வீடியோல நான் பேசுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் அவரு ஆறுதலா வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாம் பார்க்கும்போது உயிரிழந்தவர்கள் ஒரு பக்கம், அதை வைத்து ஒரு அரசியல் நகர்வுகளை நினைக்கிறவங்க ஒரு பக்கம் கருது பொதுமக்களின் பார்வையில் ஒரு வேதனையைத்தான் தரும். இது யார் பொறுப்பு ஏற்க வேண்டும், யார் பொறுப்பேற்க முடியாது, சட்டப்படி தவறா நியாயமா என்பதையெல்லாம் விட ஒரு சாதாரண மனிதனாக நான் பார்ப்பது 41 உயிர் பறிபோனது மிக துயரமான சம்பவம். இது போன்ற சம்பவம் ஏற்படுவதற்கு இனிமேலாவது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, தங்களுடைய முக்கியத்துவம் முக்கியம், தங்களுடைய பிரபலத்துவம் முக்கியம், தங்களுடைய பெருமை முக்கியம் என்று யாருமே கருதாமல், விஜய் மட்டுமல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி நினைக்காமல், நம்ம நடத்துகிற கூட்டத்தில் பொதுமக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், வந்த மகிழ்ச்சியோடு வருபவர்கள் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அண்ணாசிலை அருகே, அந்த கூட்டம் முடிவில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். நான் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன், இங்க இருக்கிற ஆண்கள் அனைவரும் அப்படியே நீங்கள் நில்லுங்கள், உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெண்கள் குழந்தைகள் எல்லாம் முதலில் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அவர்கள் சொன்னவுடன் புரட்சித் தலைவர் ஏதோ ஆண்களுக்கு சொல்ல போகிறார் என்ற இடத்திலே அவர்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக நின்றார்களாம். பெண்கள் எல்லாம் போன பிறகு உங்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கம், எதுவுமே இல்லை, பெண்கள் அமைதியாக திரும்ப வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அவருடைய பெருமை, அவரை சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சம், அந்த புகழ், அதை மட்டுமே நினைக்காம அவர் அங்கே இருந்து பெண்கள்லாம் போகிற வரைக்கும் காத்திருந்து, இப்போ ஆண்கள்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க, அவங்களுக்காக தான் நான் அவங்களை நிற்க சொன்னேன், உங்களுக்குன்னு தனி விசேஷமான செய்தி ஒன்றும் இல்லைன்னு. அப்போ அந்த தலைவருடைய நுணுக்கமான அந்த விஷயம் இருக்குது பாருங்க, அதுக்கு பின்னாடி பெரிய நீங்கள் ஆராய்ச்சி கட்டுரை எழுதலாம். சின்ன விஷயம் தான். பெண்கள்லாம் இப்போ எங்களுக்கு பாஜகவில் அப்படி தான், நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது பெண்கள்லாம் முதல்ல வெளியே போங்க, ஒரு உணவு ஏற்பாடு இருக்கா, பெண்கள்லாம் முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறத நாங்கள் இப்போவும் நாங்கள் செய்வோம். அது மாதிரி அன்றைக்கி புரட்சி தலைவர்லாம் செஞ்சார். எல்லா தலைவர்களுமே அந்த மாதிரி தலைவர்கள் எப்படி நடைமுறையில் மக்களை கூட்டங்களில் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து இருக்கிறாங்க, அவங்க துயரத்தை பகிர்ந்து இருக்கிறாங்க, அவங்க கருத்துக்களை பதிய வச்சிருக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன வழிகளை எல்லாம் கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களும் பார்க்கணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டத்தில் அவரே கீழே இறங்கி கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதும், பெண்கள் ஒரு பக்கம் போறதும், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் வீடியோ. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அனுபவம் தான் முக்கியம் நான் நினைக்கிறேன். சார், இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே விஜய் தரப்புல இருந்து, அதாவது தாவேக தரப்புல இருந்து பாஜக எதிர் நிலைப்பாடு தான் முன் வச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவுல அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஆரம்ப கட்டத்துல இருந்தே விஜய்க்கு ஒரு ஆதரவான கருத்துக்களே முன் வச்சுட்டு வரீங்க. இது கூட்டணி வியூகம் அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல இதை வைத்து பாஜகவும் அதிமுகவும் அரசியல் செய்யறாங்க அப்படின்ற எடுத்துக்கிறதா சார்? அரசியல் செய்யறதுக்கு 1000 இருக்குமா, திமுகவை எதிராக பேசுறதுக்கு 10,000 காரணங்கள் இருக்கு. தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லாதையும் செய்வோம், சொன்னதையும் செய்வோம்னு முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா சொன்னதையே செய்யாம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. எல்லா பிரிவுகளும் போராட்டம் பண்றாங்க. அது செவிலியர்கள், ஆசிரியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், யாரு தான் போராட்டம் பண்ணல? மக்கள் நல பணியாளர்கள் எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. எல்லாருக்கும் குறை இருக்கு, மக்களுக்கும் குறை இருக்கு, விவசாயிகளுக்கும் குறை இருக்கு. கொள்முதல் செய்ய வேண்டிய நெல்
12 லட்சம் மூடை தேக்கமாயிருக்கு, கொள்முதல் ஆகல, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பயந்துட்டு இருக்காங்க. ஈரப்பதம் 17% இருந்தா கூட போதும், வாங்கலாம்னு சொல்லி கூட வாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கு. விஜய் விஷயத்தை வச்சு போராட்டி அரசியல் பண்ண வேண்டிய நிலை 2 கட்சிக்குமே இல்லை. ஆனா ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக உருவாகி இருக்கிற விஜய் அவருடைய தாவேக்காவிற்கு ஒரு பாதகம் வரும் பொழுது ஒரு தலைவரை மட்டுமே நீங்கள் பழி சொல்லாமல் அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது தமிழக அரசின் கடமை. சம்பவம் நடந்தவுடனே இத்தனை அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட அதிகாரியை அங்கு போய் நிற்கும் பொழுது, சம்பவம் நடப்பதற்கு முன்பாக, கூட்டம் கூடுவதற்கு முன்பாக எத்தனை அதிகாரிகள் அதை பார்வையிட்டீர்கள், எப்படி அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் சொன்னீர்கள். ஒரு எல்லை மீறி போகிற பொழுது போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விஜய் அவர்களை சந்தித்து, 2ஆம் கட்ட தலைவர்களை சந்தித்து, இப்படித்தான் நடக்க வேண்டும், இல்லாட்டி பிரச்சனை வந்துடும் எச்சரிச்சு அதை மாற்றி கூட அமைக்கிற வாய்ப்பு இருந்திருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில நாங்க பேசுறோம். தமிழக அரசனுடைய நிலை இதுல தவறு அப்படின்னு நாங்க பேசுறோம். இல்ல சார், எச்சரித்ததாகவும் காவல்துறை தரப்புல சொல்றாங்க. நாங்க இங்க இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படிங்கறத எச்சரிக்கையா நாங்க முதற்கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அவங்க அதை கேட்கல அப்படிங்கிறதும் காவல்துறை தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்குதே. அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் விசாரணையில தானே தெரியும். இவங்களுக்கு சாதகமா சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாதகமா சொல்லுவாங்க. நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப சிபிஐ விசாரணையெல்லாம் கோர்றாங்க. சிபிஐ விசாரணை வந்தா இன்னும் முழுமையா தெரியும். எங்கள் தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் உச்சநீதிமன்றமே தலையிட்டு தலகம் முன் வந்து இந்த விஷயத்தை விசாரிக்கணும் கூட அதிகபட்சமா சொன்னாரு. திரு அண்ணாமலை அவர்களும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நிதியமைச்சர் வந்து பார்த்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி ஹேமா மாலினி அவர்கள் எம்பிக்கள் குழுவோட வந்து சந்திச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துறாங்க. தமிழகத்துல எவ்வளவோ சம்பவம் நடக்குது. ஆனா இந்த கரூர் விஷயத்துக்கு தான் பாஜக தரப்புல இருந்து ஒரு குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போய் அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. எதனால இந்த ஆர்வம் பாஜக காட்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சார்? தப்புமா, அப்படி நினைக்க கூடாது. நீங்க எல்லா சம்பவம் கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் பலி, கள்ளச்சாராயம் குடிச்சு 67 பேர் இறந்தப்ப சிஎம் அங்க அதிகாலையில போனாரா? அதுவும் விமர்சனத்திற்கு உள்ளாக இல்ல, அது நான் சொல்றேன். அதாவது அது கூட ஒரு சட்டத்துக்கு புறமாக ஒரு சம்பவம், ஒரு கள்ளச்சாராய விற்பனை நடக்கிறது. அங்க காவல்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரிஞ்சே கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க, சாகுறாங்க. இது ஒரு சாதாரண வணிகம் மாதிரி நடந்தது, பல உயிரை கொண்டுருச்சு. இப்போ ஒரு மூணாறுல ஒரு மலைப்பகுதியில் மலைச்சரிவு, இப்போ நம்ம பார்த்தோம், கேரளாவில் ஒரு சம்பவம் பார்த்தோம். இப்போ அடிக்கடி உத்தரகாண்ட்லையும் நேற்று கூட இமாச்சல பிரதேசில் கூட ஒரு சம்பவம் அப்படி நடந்திருக்கு. அதெல்லாம் இயற்கையாக நடக்கிற பேரிடர் வேற. சுனாமியில் பல ஆயிரம் பேர் தமிழ்நாட்டில் இறந்தாங்க, அந்த சம்பவம் வேற. ஆனால் மனிதனை மிதித்து கொள்கிற ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதை மற்றதோட ஒப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனாரே, கனிமொழி கூட போனாங்களே, அப்போ ஏன் போனீங்க நம்ம ஏதாவது கேட்டோமா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒரு நாட்டில் என்ன நல்லதோ கெட்டதோ நடந்திருக்கு, அதை வந்து ஆய்வு செய்யறது தவறு இல்லை, இது நல்ல பழக்கம். ஆளும் அரசா இருக்கீங்க, மத்தியில ஆள்றீங்க, தமிழகத்திலையும் ஆள்றாங்க. 2 பேரும் உடனடியாக களத்துக்கு போய் நிற்க வேண்டியது கட்டாயம், அதை வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அதற்கு மறுநாளே வட சென்னையில அனல் மின் நிலையத்துல கிட்டத்தட்ட 10 பேர் உயிரிழக்கிறாங்க. அதற்கு எந்த ஒரு கட்சி தரப்புலையும் ஒரு உடனடி நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லையே. ஆனா விஜய் அப்படின்னு வரும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுதுல்ல சார்? அது ஒரு பில்டிங் கட்டக்கூடிய சாரம் சரிந்து நடந்த விபத்து, அது ஒரு கட்டடப்பணியில நடந்த விபத்துங்கிறதுனால அதை வந்து ஒரு விபத்து ஆக்சிடென்ட், இது எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட். அதுல பெரிய பாதுகாப்பு, போலீஸ் பந்தோபஸ்து, இப்படிதான் ஏறணும், இப்படிதான் கயிறு கட்டணும்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்ற வழக்கம். திடீர்னு மெட்ரோ கட்டுற ட்ரெயின் இது கூட கீழே விழுந்து போர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டார். வச்சுட்டு அந்த காங்கிரீட் ஸ்லாப் வச்சுட்டு வந்த பிறகு டம்முன்னு விழுந்து இறந்து போயிடறாங்க. இதெல்லாம் வேற ஆக்சிடென்ட். இந்த சம்பவம் வேற, அந்த சம்பவம் வேற. அந்த சாரம் கலண்டு விழுந்து அந்த அனல் மின் நிலையத்தில் விழுந்து சாகிறதா வந்து நம்ம தடுத்திருக்க முடியாது, எல்லாம் யாருக்குமே தெரியாது. பூகம்பம் வரும்னு நமக்கு தெரியாது, ஆபத்து. மழையில் சரிவு ஏற்படும், மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்யும் தெரியாது, ஆபத்து. பட் இது வந்து இவ்வளவு பேர் வரப்போறாங்க, இப்படி கூட்டம் வரும், அதிகமாயிட்டே போகுது, அவர் வர டைம் லேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பல தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாமே அப்படிங்கிறதாமா இதுல இருக்க பிரச்சனை. அதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்குறேன். ஓகே சார், இப்போ இந்த விஷயம் நடந்த மறுநாளுக்கு முன்னாடி வந்து முதல்ல அங்கிருந்து விஜய் கிளம்புனதே பல விமர்சனங்களா முன்வைக்கிறாங்க. விஜய் அங்கிருந்து கிளம்புனது சரியா சார்? முதற்கட்ட உங்களுடைய பார்வை. கிளம்புனது ஒரு பதட்டத்துல இருந்திருக்கலாம், ஒரு உச்சபட்ச நடிகரா இருந்தவர் சார். அந்த தருணத்துல பதட்டத்துல இருக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு 1 வாரம் கடந்துருச்சு, இன்னுமே களத்துக்கு போலங்கிறது இவ்வளவு நாள் பதட்டமா? எப்படி புரிஞ்சுக்கிறது?
இல்லைம்மா, அவர் இருந்தாலும் உடனே கிளம்பி வந்திருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் எதுவும் மாற்றம் இல்லை. இது சினிமாவை பார்த்தா வேற மாதிரி இருக்கும், உண்மையான நிலையில் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். சினிமாவில் ஒரு ஹீரோ மீசையை முறுக்கிட்டு கையை வாங்கினா 100 பேர் கீழே விழுகிறது சினிமா. எப்படி விழுக முடியும்னு நம்ம யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அப்போ அதுக்கு அதை கை தட்டி ரசிப்போம். எல்லாரையும் அட்டாக் பண்ணி ஒரே ஆள் 500 பேர் அட்டாக் பண்ணிட்டு போய் கப்பலில் கொடி ஏற்றிடுவார், அது வேற விஷயம். இதை நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு சாதாரண ஒரு விஜயின் தான் நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய நடிகர், ஒரு தலைவர், அவருடைய மனசுல என்ன நிலைமை ஓடி இருக்குமோ, அவருக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கலாம். அவருடைய குணாபாவங்கள் அதை எப்படி எடுத்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இது தவறுன்னு பார்த்தா தவறு, தவறு இல்லைன்னு பார்த்தா தவறு இல்லை. தவறுன்னு பார்த்தா அவர் ஒரு படமா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, அந்த உள்ள ஓடி எல்லாரையும் தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போய் அப்படி வச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். தவறு இல்லைன்னு பார்த்தா அவர் திருப்பி அங்க போய் இறங்கி இன்னும் கூட்டம் மிதிச்சு இன்னும் கூடுதலா 10-20 பேர் சத்தம் என்ன இருக்கும். 2 விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஒன்று, இதே சினிமா நடிகர் விஜய் படத்தில் நம்ம பார்த்துருந்தோம்னா அந்த கூட்டத்தில் இறங்கி எல்லாரையும் தூக்கி இவரே ஓடி அழுது நின்று எல்லாரையும் மிரட்டி அங்கே ஓடு இங்கே ஓடு ஆஸ்பத்திரிக்கு போ அங்கே போன பண்ணி செல்ல பண்ணி ஒரு பரபரப்பான காட்சியை நம்ம பார்த்துருப்போம். அதே விஜய் அந்த கூட்டத்தில் திருப்பி இறங்கி போய் இன்னும் அவரை பார்க்குற இந்த சம்பவத்தையே மக்கள் மறந்துட்டு ரசிகர் கூட்டம் திருப்பி போய் அங்கே இன்னொரு சம்பவத்தையும் ஏற்படுத்தியிருந்தா நீ என்ன பண்ணுவீங்க? அப்படி கேட்குறவங்களுக்கு இது ஒரு கேள்வி. ஆனால் ரெண்டுமே இருக்கு. இந்த சம்பவத்தில் அவருடைய மனநிலையை அவர் நடைமுறைப்படுத்துகிற அவருக்கு உரிமை இருக்கு. அது சரியா தவறாங்கிறது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சரி, இந்த சம்பவம் நடந்த மறுநாள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்றாரு அப்படிங்கிறது உடனடியாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. பாஜகவுடைய மூத்த தலைவர்களை தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அவர் சந்திச்சாரா? அந்த மாதிரி எதுவும் தகவல் இருக்கா சார்? சந்திச்சதுன்னா எங்களுக்கு முன்னாடி கலாட்டாவுக்கு தெரிஞ்சிருக்குமே. எல்லா மூமெண்ட்டையும் அரசியலை பார்க்க முடியாதுமா. அவருக்கு ஏதாவது யாராவது வேண்டியவங்களை பார்க்க கூட டெல்லி போயிருக்கலாம். அப்படியே அரசியல் தலைவர்களை பார்க்க போயிருந்தா கூட அதை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும், என்ன முடிவுக்கு வர முடியும்? ஒரு நாள் அவர் டெல்லி போயிட்டு வந்தா எல்லா மாற்றமும் வந்துட போதா? ஒரு பக்கம் அங்க அமித்ஷாட்ட பேசினாங்க, அமித்ஷா பார்த்தாங்கிறாங்க. ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் 15 நிமிடம் விஜய்கிட்ட பேசினாருங்கிறாங்க. இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு விஷயங்களை சொல்லலாம். யார் எங்க போனாலும் அரசியல் களத்துல நின்று தேர்தலில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டாதான் வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி சம்பவங்கள் அவருக்கு தான் விளம்பரம் தரும். ஆதவ் அர்ஜுனா போனார் வந்தார், ஏர்போர்ட்ல விறுவிறுன்னு வெளியே போறாரு வர்றாரு, அங்கிட்டு போறாரு இங்கிட்டு போறாரு, இதெல்லாம் ஒரு காட்சிகள் மாறுகிற மாதிரி தான் பார்க்குறேன். அப்படிலாம் ஒன்றும் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. ஊடகத்துக்கு தெரிஞ்சால் கலாட்டாவுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு முன்னணி சேனல், அதனால உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு எதாவது தெரியுமா? இல்ல சார், நாங்களும் தகவலா தெரியும். அதிகாரப்பூர்வமா கேட்டு தெரிஞ்சு இதே மாதிரிதான் மக்களுக்கு தகவல். அது என்எல்சி பாதுகாப்போட போறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்கன்னு தகவல் தான்மா. அப்படி ஒன்று எனக்கு தெரியல. எங்க தலைவர்களுக்கு எதுவும் தெரியுமான்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நிச்சயமா ரகசியமாக அவரை போய் சந்திக்க வேண்டிய அவசியம்லாம் எங்க தலைவர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு நீண்ட மௌனமாக இருக்குது விஜயுடைய தரப்புல இருக்கக்கூடிய அனைத்து தரப்புலையுமே. இது அவருடைய அடுத்த கட்ட அரசியலுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல வழக்கம் போல அரசியலா தான் இருக்குமா சார் அவருக்கு? இதுவும் கடந்து போகும்னு அவர் தான் அறிக்கை விட்டாரு. இந்த சம்பவம் மட்டுமே அவருடைய அரசியலை நிர்ணயிக்க வாய்ப்பு இல்லைம்மா. இன்னும் அவங்க கடுமையாக உழைக்கணும். இந்த அமைதி, அவங்க அமைதியா இருக்காங்க, மற்றவங்க பேசுறாங்க. அவர் அமைதியா இருக்காரு, நீங்க பேசுறீங்க. ஆனால் அந்த கண்ணீர் விடுற குடும்பம் இன்றைக்கும் கண்ணீர் விட்டு தான். அந்த துயரத்தை நம்ம யாராலையும் போக்க முடியாது. நம்ம வீட்டில் ஒரு சோகம் நடந்திருந்தால் நம்ம எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை நம்ம மறக்க முடியுமா? ஒவ்வொரு ஆண்டும் அந்த இறந்த தினத்தை இன்னும் கூட எல்லாரும் நினைக்கலாம். கரூர் சம்பவம் நடந்த அன்று அப்படின்னு அவங்க படத்தை வச்சு ஒரு மெழுகுவரி ஏற்றி வருஷம் இனிமேல் நம்ம செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவங்க வீட்டில் நினைக்கும் போது தான் உண்மையான அவங்க பரிதவிப்பு, அவங்களுடைய துயரம் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும். ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தால் பெருசாக தெரியாது. குழந்தைக்கு உடம்பு சொல்ல இறந்துருச்சுங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல கார்லயோ பைக்லயோ போகும்போது கூட அதை மறந்துடலாம். இப்படி ஒரு சம்பவத்தில் 41 பேரோட நம்ம வீட்டுக்கு உயிரும் போயிருச்சே, நம்ம குழந்தையின் உயிர் போயிருச்சே, என் கணவரோட உயிர் போயிருச்சே, என் மகன் உயிர் போயிருச்சுங்கும்போது அது எந்த காலத்துலையும் அவங்க மனசுல மாறாத துயரம். அதை வச்சு நம்ம இப்போ ஒரு வாரம் 10 நாளாக பேசிக்கொண்டே இருப்பதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மொழிய அவங்களுடைய துயரமுக்கு எல்லாரும் உதவி பண்ணாங்க. முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு சார்பாக கொடுத்தாங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் கூட கரூர் மாவட்டத்தின் சார்பாக உதவியும் கொடுத்தாங்க, பல்வேறு காங்கிரஸ் கட்சி கொடுத்தாங்க, விஜய் அவர்களும் கொடுத்தாங்க. அதெல்லாம் கூட அது ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாது. ஒரு பெரிய ஒரு தொகை, எல்லாருக்கும் ஒரு தொகை வந்தால் கூட அதில் அது செலவு பண்ணுறதுக்கு தானே, அது அப்படியே இருப்பு வச்சுக்க போகிறது இல்லையே. செலவு பண்ண பிறகு அந்த தொகை காணாமல் போயிடும். அந்த உயிர் நமக்கு கிடைக்காது.
அந்த துயரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாறவே மாறாது. சார், இந்த கரூர் விஷயத்தை பொறுத்தளவுல ஆளும் கட்சி தரப்புல 1008 விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் பல தரப்புல இருந்து தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கு. குறிப்பாக களத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் கூட தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறத களத்துக்கு போகும்போது பார்த்து உணர முடியும். இதையெல்லாம் தாண்டி தாவேக தரப்புல இருந்து இது ஒரு சதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசினாங்க. ஆனா நீதிபதி கிட்ட போகும்போது இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல இந்த விஷயத்துல வந்து அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரை தான் நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை பொதுச் செயலாளர் முன்வைக்கிறாரு. இதுவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தாதா? ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம அந்த இடத்துல ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கறத தாவேக உணரணும் இல்லையா? அதை உணர தவறிட்டாங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி தான் அது. இது வந்து பொதுவாக அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். காக்கா உக்கார பணம்பழம் விழுந்த கதைன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. பணம்பழம் விழுந்துருச்சு, காக்கா உக்காததுனால விழுந்துச்சா அதான் விழுந்துச்சா அப்படிங்கிறது தெரியாது. இந்த சம்பவங்கள்லாம் ஆராய்ச்சிக்குரியது. இது எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு எல்லா சம்பவங்களையும் கோர்த்து பார்த்து அங்கே நின்றவங்க, அங்கே வந்தவங்க, பக்கத்தில் இருந்தவங்க, எதிர் வீடுகளில் குடியிருந்தவங்க, மேலேருந்து பார்த்தவங்க, இப்படி பல பேர் விசாரணைக்கு பிறகு தான் உண்மை தெரியும். இது விபத்தா, இது சம்பவமா? உடனே அமைச்சர்கள் வந்தாங்க, அங்கே மகேஷ் பொய்யாமொழி வந்து அழுது கதறினாரு அப்படிங்கிறதெல்லாம் நாடகம்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி பேசுகிறது நாடகங்கிறாங்க. ஆளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, செந்தில் பாலாஜி ஒரு விளக்கம் கொடுக்குற, எல்லாமே இதை ஒரு அரசியலாக்க பார்க்குற முயற்சி வேற, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது வேற. நான் அந்த உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். இதை வந்து ஒரு விஜய் மேலே மட்டும் இதை பழி சொல்லிட்டு இதை தாண்டி போக முடியாது. இந்த விஜய் மேலே மட்டும் பழி சொல்றதுனால என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி ஊர்வலம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், கூட்டங்கள் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் இனிமேல் எத்தனை கூட்டங்கள் வேணாலும் நடக்கலாம். இந்தியா பூரா நடக்குது. எல்லாத்தையும் இப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிற இடத்துல நம்ம கூட்டத்தை பார்க்குறோம். இப்போ அந்த கூட்டத்தை ரத்து பண்ணி இன்னைக்கு கிரவுண்டு கூட்டமாக மாற்றிருக்காங்க. அவர் இடத்துல 170 சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்காரு. ஒரே நாளில் 3 தொகுதிக்கு போறாரு. 3 தொகுதியிலுமே 15,000 பேர் 20,000 பேர் நிற்கிறாங்க. ஒரு விபத்து ஒன்றும் நடக்கலையே. அப்போ இங்கே மட்டும் எப்படி நடந்துச்சுங்கிறது ஒரு கேள்விக்குரிய எல்லா இடத்துலையும் இருக்கு. குறுகிய இடமா, சின்ன இடமா, எப்படி பல்கா சேர்ந்தாங்க, எப்படி அந்த சம்பவம் நடந்துச்சு? சின்ன விஷயம். இப்போ நம்ம விமான சாகச நிகழ்ச்சிகளில் கூட ஒரு 5 பேர் இறந்தாங்க. நமக்கு துயரமான சம்பவம் தான். அவங்க தண்ணி இல்லை, வசதி இல்லை, அது இல்லைன்னு அன்றைக்கி தமிழ்நாடு அரசு தான் எல்லா மக்களும் குற்றம் சாட்டினாங்க. இன்றைக்கும் தண்ணி இல்லை, அங்கே ஒரு தண்ணி பாட்டில் கூட கீழே இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறாரு. அந்த ஊர் மக்கள் தானே. இறந்த 39 பேர் எனக்கு தெரியுங்கிறீங்கல்ல, அவங்க தான் தண்ணி கொடுக்கல, நீங்கள் கூட தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. சின்ன விஷயத்துக்காக சொல்கிறேன். குடிக்க தண்ணி கூட இல்லாமல் அவங்க கீழே விழுந்து உயிர் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால் பார்ப்போம் விசாரணைகளுடைய முடிவுகள் எப்படி வருது. சிபிஐ, உச்சநீதிமன்றம் சிபிஐ கொடுக்குறாங்களா, இல்லை இப்போ சிறப்பு புலனாய்வு குழு போட்டிருக்காங்க சார் அஸ்ரா காக்கு தலைமையில், அவங்க என்ன செய்ய போகிறாங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளோட அறிக்கைக்கு என்ன தமிழ்நாடு அரசு பதில் கொடுக்க போகிறாங்க, ஒரு நபர் ஆணையம் என்ன கொடுக்க போகிறாங்க, பல வகையான விசாரணைகள் இப்போ தொடக்கத்தில் இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சார். இறுதியாக ஒரு கேள்வி சார். இந்த சம்பவத்திற்கு பிறகு இது கரூரில் மட்டும் தொடங்கலை, மாநாட்டிலேருந்து நிறைய உயிரிழப்புகளை தாவேகா தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு வரதை பார்க்க முடியுது. வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை திருத்தினா இது போன்ற சம்பவங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சார்? கட்டுப்பாடுகள் வேண்டும். ஒரு பெரிய தலைவர் எல்லா ஊருக்கும் போனாலும் கூட்டம் வரதான் செய்யும். கூடுதல் சிறப்பு ஒரு சினிமா நடிகருங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. இப்போ விஜய் வர்றவங்க விஜயோட பேச்சாற்றலுக்காகவோ மதிநுட்பமான உரையாற்ற போறாரு, பல விஷயங்களை கருத்துக்களை அள்ளி தெளிக்க போறாரு, கவிதை வடிவில் உரையாற்ற போறாரு, வீர வசனமா பேச போறாருன்னு எதை போறாங்களா? அது கிடையாது. அவர் மேல இருக்கிற ஒரு அன்பு, பாசம், 30 வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நடிகருங்கிற ஒரு ஈர்ப்பு. அப்போ அப்படி வர்ற தம்பிகிட்ட கொஞ்சம் துடிப்பு இருக்க தான் செய்யும். அவங்க எதிர்பார்க்கறது அவர் பார்க்குறத. நீங்கள் பல மாநாடுகளில் பார்த்தோம், அவர் பேசும்போதே பல இடங்களில் கலைந்து போன விஷயங்கள்லாம் இருக்கு. இவங்க அந்த ரேப் வாங்க போகிறதே எல்லாரையும் முதல்ல பார்த்துடணுங்கிறது தான். பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, அந்த ரேமில் போகும்போதே எல்லாரும் பார்த்துட்டோம் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க இந்த மாதிரி கூட்டங்கள்ல மற்றவங்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்த மாதிரி கூட்டம் வரும்போது நம்ம பாஜகவில் ஒரு மாநாடு நடக்குது, பல ஆயிரம் பேர் வருவாங்க. வர்றவங்க எங்கேருந்து வர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும், யார் தலைமையில் வர்றாங்கன்னு தெரியும். ஒரு ஊரில் ஒருத்தருக்கு பிரச்சனைனா அந்த பகுதி நிர்வாகி கூப்பிட்டு, என்னப்பா இந்த ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வந்தவங்களுக்கு இந்த பிரச்சனையா, அவங்க எங்கே இருக்காங்க தேடிட்டு இருக்காங்க, நான் கூப்பிட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே அந்த தொடர்புகள் எல்லாம் இவங்க அதிகப்படுத்தி, விஜய் அவர்கள் கட்சியில் அதிகப்படுத்திக்கணும். இளைஞர்கள் வர்றாங்க, ஆர்வத்தோடு வர்றாங்க, அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு அவங்க தான் அதை திட்டமிடணும். அதில் தான் முன்னாடி இருக்கிற நிர்வாகிகள்லாம் எல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்க அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் விஜய்கிட்ட உட்காந்து பேசணும். மற்ற எல்லா கட்சிகளையும் அப்படி ஊர்வலம் கூட்டங்கள்லாம் போகுது, இந்த மாதிரி விபத்தே நடந்ததில்லை, உயிரிழப்பே ஏற்பட்டதில்லைங்கும் போது இவங்களும் அதை எப்படின்னு கற்றுக்கிறதுல தவறு இல்லையே. அவங்க நிச்சயம் அதெல்லாம் கற்றுக்குவாங்க. அது போக போக அவங்களும் பழகிடுவாங்க.
இப்போவே அந்த இதுக்கு வந்திருப்பாங்க, அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. முன்னேற்பாடுகள் எப்படி செய்யணும், ஏற்பாடுகள் என்ன செய்யணும். இதனால் இழப்பு ஏற்படுறவங்க குடும்பத்துக்கு யார் தொடர்ந்து பார்த்து பணம் கொடுத்துடலாமா, காசு கொடுத்துடலாமா, ஆனால் ஒரு உயிரை உருவாக்கி கொடுக்க முடியாதுல்ல. அதனால் அவங்களும் இனிமேல் வரக்கூடிய இளைஞர்களும் ஒரு கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாக இருக்க முடியும். நன்றி சார், நிறைய விஷயங்கள் நன்றி. இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.